friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எப்பவும் போல ஒரு சூப்பரான vlog பார்த்துடலாம். இந்த vlogல ஒரு டூர் நீங்க பார்க்க போறீங்க. டூரா அப்படினா அந்த டூர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த வீடு கட்றோலையா இந்த டூர் பார்க்கல. இது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். ஆல்ரெடி குடியிருந்த வீட்டுடைய டூரை பார்த்துட்டோம். அதனால இடப்பட்டது நம்மளுடைய ஆஃபீஸ் டூர் தான். ஸோ இந்த ஆஃபீஸ் டூர் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நாகாஸ் மொழி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர் வந்து இன்னையோட லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லுமே நீங்கள் எந்த டைமிங் வேணாலும் ஆஃபர் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் நாளைக்கு காலையில் 5 மணி வரைக்கும் கூட நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளேயே இன்னொரு ஆஃபர் எப்போ போடுவீங்க? ஏன்னா இந்த வாட்டி வந்து நான் நாளைக்கு பே பண்ணுறக்கா, நீங்கள் அடுத்த ஆஃபர் எப்போக்கா போடுவீங்க, அந்த மாதிரிலாம் சில டவுட் கேட்குறீங்க. நம்ம வந்து ஆஃபர் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நானாக யோசிச்சு போடுறதில்ல, என்னைக்கு நீங்கள் ஆஃபர் போடுறீங்களான்னு தொடர்ந்து கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே இத்தனை பேர் கேட்குறாங்களே நம்ம ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான். இந்த வாட்டி ஆஃபர் வந்து நம்ம எல்லாருக்காகுமே இந்த உமன்ஸ் டே அப்படின்றதுனால அந்த ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம போட்டது. ஸோ அடுத்த வாட்டி ஆஃபர் அப்படின்றது எப்பன்றது எனக்கே தெரியலை. ஏன்னா நம்மளா எங்கள் பிளான் பண்ணி பண்ணுறோம், நீங்கள் சொல்கிறத தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்குது. நம்மளுடைய ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் ஆயில் இந்த வாட்டி ஆஃபரில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த 3 லிட்டர் 2 லிட்டர் அப்படி மாறி போகும்போது அதிகமாக வாங்கும்போது நம்ம வந்து அதுலேயுமே ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி கால்சியம் பவுடருக்கு 1/2 kg எடுக்கிறவங்களுக்கு ஆஃபர் இருக்குது. இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் இல்லாத ஐட்டங்களை நீங்கள் கேட்குறீங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஆஃபர் ப்ரைஸ் லிஸ்ட்டில் இல்லாததை கூட நீங்கள் வந்து காம்போவாக ஏதாவது மாற்றி கேட்கும்போது அதுலேயுமே நம்ம ஆஃபர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆஃபர் நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி ஆஃபர் போட முடியாது, நம்ம வந்து அப்புறம் ஆஃபர்லேயே போய்கிட்டு இருக்க மாதிரி ஆகி போயிடும். அதனால் எப்போயாவது நம்ம ஆஃபர் பண்ணலாம், மற்ற நாள்லாம் வந்து நார்மல் ப்ரைஸில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுடைய நாகாஸ் மொழி நேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் கமெண்ட்டில் உங்களுக்கு பின் பண்ணுறேன், கால் நம்பரும் பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டு உங்களுடைய ஊர் பேர் சொன்னாவே போதும், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அனுப்பிடுவேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் கேட்கணும், கால் பண்ணி பேசினா தான் அதை கேட்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம், அட்டன் பண்ணி நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் டூர் பார்க்கலாம், வாங்க போகலாம். ஆஃபீஸ் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இன்னைக்கு தான் அதுவும் ரொம்ப ஆசைப்பட்டு ஆஹா சூப்பராக இருக்குது ரோஸுன்னு சொல்லி இந்த இது உருளி வந்து எனக்கு ரொம்ப வைக்கணும்னு ஆசை. சரி ஆஃபீஸில் இப்போதைக்கு வைப்போம், அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா பெருசாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குட்டியாக வச்சுருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்மளுடைய பூஜை ரூம் இன்னும் ஃபுல்லாக நான் செட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து காலையில் வந்த உடனே வேலை ஆரம்பிக்குது, சாயங்காலம் போகும்போது வேலையை முடிச்சுட்டு நம்ம அந்த நேரம் கரெக்டாக இருக்குது. குட்டியாக இருக்கிறது இப்படி கிடையாது, அது பெருசு. ஆமாம். ஸோ இந்த பூஜை ரூமில் இப்போதைக்கு நான் இந்த சாமி மட்டும் வச்சுருக்கேன். விளக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் நம்ம செட் பண்ணணும். ஆனாலும் இந்த பூஜை ஸ்டாண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து மாட்டியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த செட்டப் நீங்கள் விடவே மாட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு இந்த செட்டப் இருக்கும் உங்களுக்கு. என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோஃபா போட்டிருக்கோமா, இங்கே காஃபி டேபிள் இருக்கா, அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தொடர்ந்து சென்னை வீட்டில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே நாங்கள் பட்டுக்கோட்டை வந்தோடனே எல்லாருமே கேட்டீங்க ஏன்னா அந்த வீடு மாதிரியே இருக்குது இந்த வீடு செட்டப் ஒன்று, எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரே மாற்றம், கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ஒயிட்டில் ஒரு பெயிண்ட்டும் மேலே வந்து பியூர் ஒயிட்டில் ஒரு பெயிண்ட்டும் அழைச்சிருக்கோம். அதுதான் மாற்றம். அதே 3 ஃபோட்டோ. இதை வந்து எங்களுக்கு இங்கே இந்த ஏரியா கரெக்டாக தோணுச்சு, அதனால நாங்கள் இங்கே வச்சுட்டோம். இது யாராவது வந்தால் போனால் உட்காரதுக்கு நம்மளும் வந்து இலைப்பாறுவதற்காக போடப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரைச்சிட்டு வந்த மாவு இது எல்லாமே நம்ம ஆற போட்டிருக்கோம், கால்சியம் பவுட்ரு. ஏன்னா வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம ஆஃபர் போடுற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆஃபர் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து ஆஃபர் அப்படின்னாலும் இந்த ஸ்டாக்கு இருக்கிற வரைக்கும் ஆஃபர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆஃபர் அப்படின்றதே எல்லா ஆஃபருமே ஸ்பெஷல் தான். ஏன்னா ஸ்டாக் இருக்கிறத தள்ளி விடுறதுக்காக இந்த ஆஃபர் கிடையாது. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஆஃபரில் வந்து எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அதை வந்து எடுத்து சலிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்குறது இந்த வேலையை நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா எதா இருந்தாலும் அரைச்சு அப்படியே பேக்கிங் பண்ணி அப்படியே நம்ம கொடுத்துட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு 2000 ஆர்டர் வந்தாலும் நாங்கள் அந்த 2000 ஆர்டருக்கு அரைப்போம், 10 ஆர்டர் வந்தாலும் 10 ஆர்டருக்கு அரைப்போம். எதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அந்த இதை அப்படியே பேக்கிங் போட்டு அரைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அரைக்கிறது தான். ஸோ இப்போ அரைச்சி இந்த ஆறிட்டு இருக்குல்ல, இது இன்னைக்கு பேக்கிங் போட்டுருவாங்க, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நைட் நம்ம கொரியர் பண்ணிவிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடரு அவங்க சங்கீதம் சலிச்சு அதை எடுத்து போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இது நம்மளுடைய கால்சியம் பவுடர், சத்து மாவு. ஸோ இது எல்லாமே அந்தந்த இப்போ ஒரு 2 டேஸ்க்கு நம்ம போட்டு விடுறோம் அப்படின்னா அடுத்து மற்ற நாளுக்கெல்லாம் திருப்பி வறுத்து அரைச்சிக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக அனுப்புறது எங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தியாக இருக்குது, அதனால நம்ம அந்த மாதிரி அரைச்சி அனுப்பிடுறது.
அடுத்து இங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு செல்ஃப், இந்த சைடு ஒரு செல்ஃப். இது மட்டும் தான் நம்ம வச்சது. ஏன்னா எங்க தேவையோ அந்த இடத்துல அந்த இரும்பு ரேக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஸ்டிக்கரும் இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், ஃபேஸ் பேக், க்ளோ சீரம், சத்து மாவு, கால்சியம் பவுடரு, அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டர், இது மாதிரி எல்லாத்துக்குமே சல்ஃபர் இல்லாம கோகனட் ஆயில் குக்கிங்க்கு. அடுத்து நம்ம வந்து ஹேர் பேக் இருக்க அப்புறம் அதுக்கான பொருளை வந்துருச்சு. ஸோ அதுக்கான பொருளை வாங்கிட்டு வந்தாச்சு. ஹேர் பேக் பாத்தீங்கன்னா இப்போ நான் நம்மளுடைய குரூப்ல இன்னும் வாய்ஸ் கொடுக்கல, இனிமே தான் நான் கொடுப்பேன். அடுத்து வந்து ஃபுல் பாடி ஸ்க்ரப் அது இருக்க அப்புறம் அதுக்கு ஃபுல் பாடி பாலிஷிங் ஸ்க்ரப். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்குன்னு சொல்லி நல்லா சாஃப்டா அவங்கள க்ளோ பண்றதுக்கான ஒரு குளியல் பொடி. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சோப்பா குளியல் பொடியா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் குளியல் பொடி கொடுத்துருங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அவசரத்துல குளியல் பொடியை போட முடியாது, சோப்பை போடுங்க அப்படிங்கிறாங்க. குளிக்கவே நேரம் இல்ல, எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஆமா, சோ ரெண்டுத்தையுமே போட்டுருவோமே, ஆனா ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ண முடியல எங்களுக்கு. அதனாலதான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த செல்ஃப் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சைடு செல்ஃப் பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா இந்த டேப்பு, அப்புறம் அந்த அது பேர் நம்ம ஸ்ட்ரெச் ஃபிலிம், இது எல்லாமே வந்துரும். ஏன்னா இது டேப் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். நீங்க இங்க பாத்தீங்கனாலே தெரியும் நம்ம ப்ராடக்ட் டப்பா எல்லாம் காலியா தான் இருக்கும். ஆமா, நம்ம என்னன்னாக்கா வச்சுக்க மாட்டோம். நம்ம வாங்குனது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு டிஸ்பாச் பண்ணி கொடுத்துட்டு இதுல தான் நம்ம இதுக்கு அளவா தான் எப்பயுமே அரைப்போம். நம்ம 1 கிலோ 2 கிலோ ஒரு 3 கிலோ வரைக்கும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை போட்டுட்டு அப்படியே மறு டேட்டுக்கு அப்படியே போட்டு விட்டுருது. ஆமா, சோ அந்த மாதிரி. அதனால தான் டப்பா வந்து அப்படியே நாங்க இது போதும். ஏன்னா நம்ம நிறைய டப்பா வச்சா நிறைய ஆட்டி வைப்போம். கடைக்காரரே கேட்பாரு, ஏன்னா நீங்க மொத்தமா அரைச்சிக்கலாம், ஏன்னா சும்மா சும்மா அலையறீங்கன்னு கேட்பாரு. இன்னைக்கு டென்ஷன் ஆகி நானே அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்க அரைக்க வேணா, விடுங்க நான் அரைச்சிக்கிறேன்ட்டு. இந்த சைடு என்னங்க இனிஷியல் பிரச்சனை வரும்னு மிச்சம் இருக்கும். அது மாதிரி மம்மி நான் ஒன்றும் மறியேன் பராவர வேண்டாம், அம்மா வந்து க்ளோ சீரம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த க்ளோ சீரம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பேச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த க்ளோ சீரமும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன், எல்லாமே சன்லைட்ல ப்ராசஸ் பண்ணணும். இப்போ க்ளோ சீரம் நம்ம ரெடி பண்ணிட்டு திருப்பி இதுல ஒரு சில பொருட்களை கலந்து நம்ம எடுத்துட்டு போய் வெயில்ல வைக்கணும். அந்த வெயில்ல அது ப்ராசஸ் ஆகி எங்களுக்கு அப்படியே ஒரு கிறிஸ்டல் கிளியரா அவ்வளவு அழகா ஒரு தங்க நிறம் வரும். ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் டிஸ்பேச் கொடுக்கறது. ஸோ எல்லா ஆயில் ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா சன்லைட்ல ப்ராசஸ் பண்ணணும். அடுத்து எப்போ போல இந்த நம்மளுடைய இது ஆயில் சாய்தேவ சொல்லுவாங்களா, மேம் சொல்லுவாங்களா குண்டு பையான்ற மாதிரி, அது மாதிரி இது நம்மளுடைய குண்டு பையா. இதுல ஊத்திட்டு இதுல நம்ம ஃபில்டர் பண்ணி பிடிச்சிக்கிறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த இந்த சைடு அங்க ஒருத்த போட்டு உருட்டுறான். ஆமா, போதும், ஆஃப் பண்ணுங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான். இது மாதிரி நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இந்த ரேக் நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த ரேக் வந்து இப்போதைக்கு நான் இது 2 வச்சிருக்கேன். இது நம்ம சென்னையில இருந்து நம்ம அப்படியே பொத்துனாப்புல கொண்டு வர்றோம். இந்த ரேக்கை நான் நிறைய வாட்டி மகிழ்கிட்ட சொல்லுவேன், சரி இந்த வீட்டில் வந்தோன்னே செல்ஃப்ல எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த ரேக்கு தேவைப்படாம போயிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு பொருள் நம்ம கைக்கு வருதுன்னா பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி இந்த ரேக்கு காருண்யா பிறந்தப்ப இல்லைன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம், அப்போ வந்து அது நம்ம கிட்ட. ஆனா இப்போ வரைக்கும் அது நம்மளுக்கு சூப்பரா உழைக்குது. 2 கம்பி மட்டும் தான் நாங்கள் புதுசாக வாங்கினோம், சூப்பரா இருக்கு. இப்போ இதுல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு அந்த மாதிரி நம்ம டிஸ்பேச் கொடுத்துருவோம். இப்போ பவுடர் ஐட்டம்லாம் சளிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி ஆயில் எல்லாம் நம்ம வந்து பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறோம். இன்னும் 2 ஏரியா இருக்கு, அதையும் காட்டுறவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏரியாக்காக தான் நம்ம பண்ணது. இந்த ஏரியாவை மட்டும் அப்படி ரெடி பண்ணோம். இப்போதைக்கு வந்து இதுல பைப் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கணும்ல, அதனால இப்போதைக்கு யார் யூஸ் பண்றாங்கன்னா சாய்தேவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், விளையாண்டுட்டு இருக்கான். அம்மா இங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து குளுகுளுன்னு இருக்கும், நல்ல குளுகுளுன்னு இருக்கும், காத்து ஐஸ் மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்க, நிழலு இயற்கை காத்து, நிம்மதியா தூங்கு அப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சு வாமா மின்னல் டபக் அப்படின்ற மாதிரி இந்த ரூம் ரெடியாச்சு. இந்த ரூம் வந்து என்னன்னா அது பயோ என்சைம் ரூம். சோ அதுக்காக நம்ம ரெடி பண்ணது. இங்க பாருங்களேன், இப்ப இந்த ரூம்ல எனக்கு இங்க மிதிச்சா ஈரமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னா இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிடக்கூடாது. இந்த மிஸ்டேக் நாங்களும் பண்ணல, அதுவா நடந்தது. என்னன்னா இப்ப மேல வந்து நம்ம ரூஃப் போடுறதுக்கு முன்னாடியே இதுக்குள்ள மண்ணை போட்டு அதை செட் பண்ணி தண்ணி ஊத்தி அலக்கி விட்டு எல்லாம் முடிச்சு காய விட்டுறணும், அதுக்கப்புறம் ரூஃப் போடணும். பட் யார் ஒன்றும் மரியன் வந்தவங்க இந்த ரூமை கட்டினவங்க பாத்தீங்கன்னா முதல்ல ரூஃப் போடுங்க, அதுக்கப்புறம் மண்ணத்துக்கு உள்ள போட்டு அலக்கி விட்டுக்கலான்றாங்க. இப்போ என்னன்னாக்கா நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் 2 பேரல் வந்து பயோ என்சைம் போட்டிருந்தோமா, அதுல வந்து ஒரு பேரல் ஃபுல்லா சேல் ஆயிடுச்சு, இன்னொரு பேரல்ல கால்வாசி தான் இருக்கு. இப்போ நம்ம அதை வச்சு ஸ்டார்டரை வச்சு நம்ம இன்னும் 3-4 கேன் நம்ம போட போறோம். இது மாதிரி மட்டும் கேட்கறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா அது ரெடி ஆகிறதுக்கு நான் அந்த ஸ்டார்டர் வச்சு நான் திருப்பி ரெடி பண்ணாலும் எனக்கு வந்து 45-50 டேஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்து நம்ம வந்து ஸ்டார்டர் வச்சு இன்னொரு 4 கேன் நம்ம போட போறோம். ஸ்பெஷலா பயோ என்சைம் மட்டும் இங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம். சோ அதனால என்னன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்கறதுனால இப்ப நான் அதை அப்படியே எல்லா வீடியோலயும் நான் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இல்ல ஆஃபர் பிரைஸ் லிஸ்ட்ல அதை பத்தி நான் போட்டுக்கிட்டே இருந்தாலும் எனக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கொடுக்க பார்த்தது நம்ம மாட்டிக்கோம். அதனால ரொம்ப எப்பயாவது வீடியோல
அவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க பயோ என்சைம்னா என்னக்கா, அதை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பயோ என்சைம் பத்தி நீங்க படிச்சு பாருங்க. ஏகப்பட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதை நம்ம பண்ண முடியும், இயற்கையா கொண்டு போக முடியும். உரமாவும் நம்மளுடைய தோட்டத்துக்கு அந்த மாதிரி உரமாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். சோப்புல இருந்து ஷாம்புல இருந்து பாடி கிரீம்ல இருந்து எல்லாமே அதை நம்ம பண்ண முடியும். நம்மளோட வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சோ இந்த ஏரியாவும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ்க்காக பண்ணது. இப்போதைக்கு இதுல வந்து இந்த கேனு, அடுத்து வந்து இந்த அட்டை பாக்ஸ், இன்னும் அங்க இருக்கிற அட்டை பாக்ஸ் கேன்லாம் இந்த ரூமுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். இருந்தாலும் இது என்ன தண்ணியா இல்ல சும்மா கரையா, தண்ணி கிடையாது, அதான் ஈரமே இல்ல. இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. தம்பி வந்து தண்ணியை ஊற்றி விட்டா அதுக்கப்புறம் காய வச்சு சரி பண்ணி வச்சிருக்கோம். அதனால இப்ப இந்த ஏரியால மத்ததெல்லாம் கொண்டு வந்து வச்சிடலாம் இருக்கோம். இப்ப 3வது ஏரியா. சோ இந்த ரூம் தான் ரொம்ப முக்கியமான ரூம். எங்களுக்கு கண்ணை எரியுது, உள்ள வர முடியல. நான் அதான் சொன்னேன், ஏன்டா எல்லா இடத்துலயும் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சு கண்ணை பார்க்க விடுற இடம் நீ கண்ணை பூசுது. நம்ம வீட சூடா தான் இருக்கும். சோ இந்த இது வந்து ரொம்ப அனலா இருக்கும். இப்ப இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த டைரக்டா நமக்கு சன்லைட் உள்ள கிடைக்குதுன்னு சொன்னால அதுதான். இதை நம்ம ரொம்ப விலைக்கெல்லாம் சொல்ல முடியாது, அனலா இருக்கு எனக்கு. வாடா, இது எதுக்குன்னா ஆயில் வந்து நம்ம டைரக்ட் சன்லைட் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஸ்பெஷலா போட்டிருக்கோம் அந்த செட். இந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், டேண்ட்ரஃப் ஆயில், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெயில்ல ப்ராசஸ் பண்றதுக்காக சூரிய கூடார உலர்த்தி. சோ நம்மளுடைய க்ளோ சீரம் மட்டும் தான் அடுப்புல காய்ச்சி திருப்பி சன்லைட்ல ப்ராசஸ் பண்றது. மத்த எதுவுமே காய்ச்சறதே கிடையாது, டைரக்டா சன்லைட்ல ப்ராசஸ் பண்றது. சோ அதுக்கான ரூம் தான் அது. ஆமா. சோ பெரிய ரூம் தான் அது. உங்களுக்கு பாக்குறது சின்னதா தெரியும், உள்ள வந்து பார்த்தா தெரியும் பெருசு. ஆமா. உள்ள போய் ஒரு செகண்ட் நிக்க முடியாது, உடனே வேர்க்கும், ரொம்ப ஹீட்டா இருக்கும். இந்த ஏரியா மட்டும் இது அப்படியே இழுத்து போடுறோம் நாங்க வேண்டான்ட்டு. ஏன்னா இங்க நிக்கும் போது நம்ம கொஞ்சம் இயற்கை காத்தோட இதுவா இருக்கும். ஆனா டோட்டலா அந்த அனல்னா நம்ம நேரா வந்து அனல்ல தான் நுழையிற மாதிரி இருக்குது. அதனால இந்த நிக்கிறதுக்கு மட்டும் இது விட்டு கீழே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஆஃபீஸ் டூர். இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா சும்மா சின்னதா ஆரம்பிச்ச விஷயம் இவ்வளவு பெருசா இருக்கு. இது வந்து நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், எல்லா வீடியோலயும் சொல்லுவேன், எல்லா வாய்ஸ்லயும் சொல்லுவேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி. சோ அதனால வந்து இவ்வளவு பெருசா growth ஆயிருக்காது, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்மளுடைய ஆஃபர், சோ இன்னையோட ஆஃபருக்கு வந்து லாஸ்ட் டேட். நீங்க அதே மாதிரி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கிற டவுட், அக்கா எனக்கு வந்து 5 கிலோ மொத்தமா அனுப்புவீங்களா, 4 கிலோ மொத்தமா அனுப்புவீங்களா, இப்படி எல்லாம் கேக்குறீங்க. அதுவும் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், வெயிட் லாஸ் பவுடர், அது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிலோ கணக்குல வாங்குறீங்க. அது கேட்கும் போது கிடைக்குமான்னு ஏன் கேக்குறீங்கன்னு தெரியல எனக்கு. எப்ப கேட்டாலுமே எத்தனை கிலோனாலுமே கிடைக்கும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் டவுட்டா கேக்குறீங்க. நான் அப்பதான் சொல்லுவேன், நம்ம டிஸ்பேச் கொடுக்கறது வந்து உங்களுக்கு சொல்ற டயத்துல கொடுத்துருவோம், நீங்க அதனால கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லி டவுட்ல கேக்குறீங்களா அப்படின்னு கேக்குறது. சோ எல்லாமே உங்களுக்கு எப்பவுமே அது வந்து எத்தனை கிலோனாலுமே கிடைக்கும். சோ அதே மாதிரி டீலர்ஷிப் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு கமெண்ட்ல வந்து நீங்க டீலர்ஷிப் பத்தி பேசும்போது அது நீங்க டீலர்ஷிப்காக கேக்குறீங்களா இல்ல உங்களுக்காக கேக்குறீங்களா எனக்கு தெரிய மாட்டேங்குது. சோ டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா நீங்க எனக்கு டைரக்டா கால் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க வாங்கி சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிக்கர் இல்லாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்க. சோ உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருவோம். இன்னைக்கு இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். வேணும்னு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி டீடைல் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ, பாய்.